தற்போதைய உடனுக்குடன் நேரலை. கோவை மாநகராட்சியில் பெருகி வரும் தெருநாய் தொல்லைகள் குறித்து மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி தற்போது அப்பகுதியில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து SDPI கட்சியினர் தற்போது இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நாய் கருத்தடை மையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட SDPI கட்சியினர் மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். கோவை புல்லுக்காடு பகுதியில் அமைந்திருக்கும் நாய் கருத்தடை மையத்தை அகற்ற கோரியும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் SDPI கட்சியினர் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை புல்லுக்காட்டு பகுதியில் 82, 84, 86 ஆகிய 3 வார்டுகளில் திருநாய்க்கள் தொல்லை அதிக அளவில் இருப்பதனால் பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிருக்கின்றனர். அதே போல அந்த பகுதியில் நாய் கருத்தடை மையம் இருப்பதனால இரவு நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய நாய்களை வீடுகள் இருக்கும் பகுதியில் நாய்களை விட்டு செல்வதனால அங்க தெருநாய்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்படி வெளியே வரும்பொழுது தெருநாய்க்கள் அவர்களை கடிப்பது போல துன்புறுத்துவதாலும் ஒரு சில குழந்தைகளை கடித்து விட்டதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நாய்கள் குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நூதன முறையில் கை கால்களில் அடிப்பட்டது போல கட்டுக்கட்டி இந்த போராட்டத்தை நூதன முறையிலானது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய நாய் கருத்தடை மையத்தை உடனடியாக இடம் மாற்றம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தெருக்களில் சுற்றி திரியும் நாய்களை பிடித்து கொண்டு SDPI கட்சியினர் மாநகராட்சி ஆணையரிடம் நேரடியாக ஒப்படைக்க போவதாக சவால் விடுத்துள்ளனர். மேலும் நாய்கள் தொல்லை அதிகாரிகள் இருப்பதனால் பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு ஆட்டை 5க்கும் மேற்பட்ட நாய்கள் தாக்கிய CCTV காட்சி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல புல்லுக்காட்டு பகுதியில் அமைந்திருக்கும் நாய் கருத்தடை மையத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி SDPI கட்சியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.